ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம பார்க்க போகிற தகவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். இந்த தகவல் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக பேராமெடிக்கல் கோர்ஸ்னா என்ன, அந்த பேராமெடிக்கல் கோர்ஸை சார்ந்து என்னென்ன டிவிஷன் சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி அதில் வர எல்லா கோர்ஸும் கம்ப்ளீட்டாக பேராமெடிக்கல் என்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கோர்ஸை பற்றின தகவலும் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் வந்து டாப் 10 என்ன கோர்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபியூச்சரில் வந்து ரொம்ப ஐபே என்ன சேலரி வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது, எதில் அதிகமாக சேலரி கிடைக்குன்றது. அது இல்லாமல் கவர்மெண்ட் செக்டரில் எப்படி ஈஸியாக பிளேஸ் ஆகிறது, எந்த கோர்ஸ் படித்தா கவர்மெண்ட்டில் வந்து சீக்கிரமாக வேகன்சிஸை வந்து ஹையர் பண்ணிப்பாங்க, ஃபாரின் கண்ட்ரிஸ் போகணும்னு நினைப்பாங்க நிறைய பேர், அப்ராட் யூஎஸ்ஏன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரி போகிறதுக்கு வந்து எந்த கோர்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் வந்து வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லை, எல்லா பேராமெடிக்கல் கோர்ஸும் எந்த வீடியோவும் கவர் பண்ணி நான் பார்த்ததில்லை. ஸோ அதனால் எல்லா பேராமெடிக்கல் கோர்ஸஸும் கவர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 12th முடிச்சா மட்டும் தான் இந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெறும் 10th படித்தாலே வந்து பேராமெடிக்கல் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். கிராமத்தில் இருக்க நிறைய மாணவர்கள் வெறும் 10th தான் முடிச்சிருப்பாங்க. 12th முடிக்க ஏதாவது வசதி இல்லாமல் ஃபேமிலி ப்ராப்ளமாக வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் 10th முடிச்சு டிஸ்கண்டினியூ பண்ணிதான் கூட டிப்ளமோ அந்த சர்வீஸ் பேஸ்டு பேராமெடிக்கல் கோர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு வேகன்சி கிடைக்கும். ஸோ 12th பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸ் இல்லாட்டி பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடிய போகலாம். அப்படி இல்லை மார்க் வந்து கம்மியாகலாம். இந்த மாதிரி மாணவர்கள் வந்து மருத்துவம் படிக்கணும், இல்லை மருத்துவம் சார்ந்த துறைக்கு போகணும்னு சொல்லிட்டு எண்ணத்தோட படிப்பாங்க. அவங்களால வந்து நீட்டை வந்து கிளியர் பண்ண முடியல, நீட்டில் மார்க் குறைவாயிடுச்சுன்னா அவங்க வந்து அதர் கோர்சஸ் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் சம்மந்தமான கோர்சஸ் வந்து பேரண்ட்ஸால் திணிக்கப்பட்டு அது மாதிரி எடுத்து அவங்க விருப்பம் இல்லாமல் படிக்க மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி வந்து குறைய தீக்கிறதுக்காக தான் பேராமெடிக்கல் கோர்சஸ்னு சொல்லிட்டு சில கோர்சஸ் வந்துருக்காங்க. இதுக்கு வந்து நீட் மார்க் பார்த்தீங்கன்னா தேவையில்லை. ஸோ ஆவரேஜ் வந்து 50-60% இருந்தாலே இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்கள் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் துணை மருத்துவம் பேராமெடிக்கல் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் எந்த கோர்ஸ் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் நீட் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இங்கே டிமாண்ட் இருக்க கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபாரினில் வந்து ஈஸியாக வேலை கிடைக்கும். ஸோ லிஸ்ட் ஆஃப் பேராமெடிக்கல் கோர்சஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த பிடிஎஃப் பாருங்கள். இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு தரேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னென்ன பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, அப்புறம் பிஎஸ்சி நர்ஸ், ஆனர்ஸ் பேராமெடிக்கல் சயின்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் டெக்னாலஜி, கார்டியக் டெக்னாலஜி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, அனஸ்தீசியா, மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னாலஜி, கார்டியோவாஸ்குலர், நியூக்ளியர் மெடிசன்ஸ், நியூசியோஃபிசியாலஜி, டயாலிசிஸ், ஆப்டமல் டெக்னாலஜி, ஆடியாலஜி, ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ரேடியாலஜி, ரேடியோகிராஃபி, பிஎஸ்சி ஆப்டமாலஜி, பேச்சுலர்ஸ் ஆஃப் பேராமெடிசின், பேராமெடிக்கல் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியாலஜி, ஃபிசியோதெரப்பி. இந்த பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து 12th முடிச்ச அப்புறம் படிக்கலாம். நீங்கள் வந்து லிஸ்ட் ஆஃப் பேராமெடிக்கல் கோர்சஸ் 10th முடிச்ச அப்புறம் கூட படிக்கலாம். சரி, மேலே பார்த்ததுக்கு அதே மாதிரி இங்கே டிப்ளமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே டிப்ளமோ கோர்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து 10th முடிச்சு படிக்கலாம். நீங்கள் மேலே பார்த்தீங்க எல்லா கோர்ஸும் கீழேயும் இருக்கும். அது இல்லாமல் சில கோர்சஸ் வந்து அடிஷனலாக இருக்கும். டென்டல் அசிஸ்டன்ட், இசிஜி, சிடி ஸ்கேன் டெக்னீஷியன் சொல்லிட்டு சில கோர்சஸ் எல்லாம் கொஞ்சம் அதுவாக இருக்கும். அது மாதிரி நியூட்ரிஷன், சைல்டு கேர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் பெனிஃபிட்டை சார்ந்து இருக்கும். இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீங்கள் 10th முடிச்சாலே படிக்கலாம். ஸோ பேராமெடிக்கல் ஆஃப்டர் கிராஜுவேஷன் நீங்கள் வந்து யூஜி முடிச்சிங்க, பிஜி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பிஜி கோர்சஸ் சூஸ் பண்ணலாம். பிஜி டிப்ளமோ கார்டியாக் பர்மனரி, அனஸ்தீசியாலஜி, ஹெல்த் சைல்டு, மெடிக்கல் ரேடியோ டயக்னாலஜிஸ், பேராமெடிக்கல் சயின்ஸ், பேராமெடிக்கல் ஃபிசியாலஜி, கம்யூனிட்டி ஆஃப் ஹெல்த் நர்சிங். இதெல்லாம் வந்து நீங்கள் ஆஃப்டர் அதாவது யூஜின்னு ஒன்று முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜி எம்எஸ்சி படிங்க. பிஎஸ்சி முடிச்சவங்க எம்எஸ்சி எம்டின்ற மாதிரி படிக்கும் போது இதெல்லாம் வரும். அது இல்லாமல் சில கோர்சஸ் வந்து பிஹெச்டி வரைக்கும் இருக்கும். இப்போது ஃபிசியோதெரப்பிலாம் எடுக்காங்கன்னா பிபிடி, எம்பிடி, அதுக்கு வந்து டாக்டரேட் பண்ணுற அளவுக்கு எல்லா கோர்சஸ் இருக்கும். ஸோ டிகிரி பேஸ்டு போனீங்கன்னா எல்லாமே வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி, டாக்டரேட் வரைக்கும் இருக்கும். டிப்ளமோ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சு யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி போகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா பேராமெடிக்கல் கோர்ஸஸும் 3 டிவிஷன் வந்து பிரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜி பிஎஸ்சி டிகிரி படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து டிப்ளமோ கோர்சஸ் 10th முடிச்சு படிக்கலாம், இல்லை 12th முடிச்சு கூட டிப்ளமோ கோர்சஸ் படிக்கலாம். அப்படி இல்லாமல் சர்டிஃபிகேட் கோர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம 10th முடிச்சு சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கலாம். ஸோ இதுதான் வந்து 3 டைப் ஆஃப் பிரியுது. அதுவும் இல்லாமல் இந்த டாப் 10 பேராமெடிக்கல் கோர்ஸ் சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நாங்கள் ரிசர்ச் பண்ணதில்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எல்லாம் பாருங்கள். இந்த இமேஜ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் உங்களுக்கு தரேன். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக எல்லா பேராமெடிக்கல் கோர்ஸஸும் இருக்கும். இதில் வந்து லிஸ்ட் அவுட் இல்லாத பேராமெடிக்கல் கோர்ஸே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா என் தனித்தனியாக டிவிஷனாக இருக்கும். அதாவது யூஜி என்ன முடிச்சவங்க அடுத்து என்ன படிக்கலாம், பிஜி படிச்சவங்க என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் வந்து இந்த இமேஜில் இருக்குது. இதில் நம்ம மொத்த பேராமெடிக்கல் கோர்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இதோட லிங்க் வந்து இந்த பிடிஎஃப் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன். ஸோ இதில் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணது இது டாப் 10 இருக்க பேராமெடிக்கல் கோர்சஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அது இல்லாமல் இதில் நம்ம எது படிச்சா அதிகமாக வந்து அரப் கண்ட்ரி, அதர் கண்ட்ரீஸ்லாம் எப்படி வேலை கிடைக்குது, ஸோ கவர்மெண்ட் செக்டரில் ஈஸியாக போகிறதுக்கான டாப் 10 என்ன பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். டாப் 10 இருக்க ஃபஸ்ட் கோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், அது இல்லாமல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கூட நர்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அது ப்ராப்பராக அங்கீகாரப்பட்டு வந்து பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங் தான் சொல்லிட்டு. ஸோ நர்சிங் இல்லாத ஃபீலே இல்லை. ஒரு டாக்டருக்கும் நர்ஸ் வந்துன்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க. நர்ஸ் இல்லாமல் வந்து ஹாஸ்பிட்டல் இயங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். டாக்டர் மேலே மட்டும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சஜஸ்ட் பண்ண முடியாது. நர்ஸ் வந்து எவ்வளோ டாக்டர் முக்கியமோ அதை விட நர்ஸும் முக்கியம். ஸோ நர்சிங் படிக்கிறவங்க நினைக்கிறவங்க வந்து 50-60 மார்க் எடுத்தாலே நீங்கள் நர்சிங் படிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா அப்போ 90-80% தான் எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்டே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கவர்மெண்ட் மூலிமா நீங்கள் போனீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜெலாம் போனீங்கன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் அரௌண்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நர்சிங் வந்து ரொம்ப முக்கியமான கோர்ஸ். இதை படிக்கிறவங்களுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட். அதர் கண்ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது யூஎஸ்ஏ, அரப் கண்ட்ரியில் கத்தார், குவைத்து, துபாய் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து மோர் தென் 2 lakhs வந்து பெர் மந்த்துக்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு சேலரி வந்து டிஃபர் ஆகும். அது இல்லாமல் ஃபீமேல் மட்டும் இல்லாமல் மேலே வந்து நர்சிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப் வந்து பயங்கர அதிகமாக இருக்குது. இப்போ காமன் ஆகிடுச்சு. எல்லா டிகிரியும் வந்து யார் வேணா படிக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியர் கூட ஃபீமேல் வந்து படிக்கலான்ற அளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ வந்து நர்சிங் வந்து மேல் ஜென்ஸ் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கோப் வந்து அதர் கண்ட்ரீஸில் பயங்கர ஸ்கோப் அதிகமாக இருக்கும். வேல்யூ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நர்சிங் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இது வந்து பேராமெடிக்கல் கோர்ஸ்னு சொல்ல முடியாது. ஆனால் பேராமெடிக்கல் சார்ந்து ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் தான் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து என்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம்.
பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிஃபார்ம் டிப்ளமோ இன் ஃபார்மசி. இப்போ நீங்கள் பார்க்க போகிற எல்லா கோர்ஸஸ்க்கும் ஒரு யூஜி ஒரு டிப்ளமோ கோர்சஸ் இருக்கும். அப்படி இல்லாட்டி யூஜி பிஜி பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, அப்படி இல்லை டாக்டர் அப்படின்ற மாதிரி எல்லா வகையிலும் பிரிஞ்சு வரும். ஸோ நீங்கள் இப்போ ஃபார்மசி இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற கோர்ஸ்லாம் வந்து ஒரு இதுவாக சார்ந்து தான் வரும். ஆனால் இந்த கோர்ஸ் வந்து ஓன் வே உங்களுக்கு தேவையானது பிஸ்னஸாக நீங்களே ரன் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபீல்டு தான் வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த பேராமெடிக்கல் கோர்ஸஸில் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசின்றது ஒரு பெரிய பங்கு வைக்கிறது. இதில் வந்து ஃபார்ம்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து டாக்டருக்கு ஈக்குவலான கோர்ஸ். ஸோ பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியில் நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் ஓனாக ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கலாம். அப்படி இல்லாட்டி பெரிய எம்என்சி மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட்டாக போகலாம். அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து நல்ல டீசெண்டான பேக்கேஜில் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் அரப் கண்ட்ரிஸ் இப்போலாம் கத்தார், குவைத்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேக்கேஜில் உங்களுக்கு வேலைகள் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் வேகன்சிஸும் அதிகமாக இருக்கும். ஃபார்மசி நிறைய பேர் படித்தா நல்ல ஸ்கோப் இருக்க ஃபீல்டு. அடுத்து பார்க்க போகிற ஃபீல்டு என்ன பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் படிச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் ஓனாக ஒரு கிளினிக்கே ரன் பண்ணலாம். ஸோ டாக்டர் கேட்கோல் எம்பிடி முடிச்சிங்கன்னா, இப்போ பிஜி முடிச்சிங்கன்னா நீங்கள் ஓனாக ஒரு கிளினிக் வச்சு நீங்கள் டாக்டர் மாதிரி கன்சல்ட் பண்ணுவீங்க. அதர் கண்ட்ரீஸ்லாம் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் தான் சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து லீகலாக வந்து டாக்டர்னு சொல்ல முடியாது. டாக்டருக்கு சர்வீஸ் பண்ணுற பேராமெடிக்கல் கோர்ஸ் தான் பிபிடி. ஸோ இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து போன் ஸ்ட்ரக்சர், நியூராலஜின்னு சொல்லிட்டு தனியாக எம்பிடி படிக்கும் நிறையா இருக்குது, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. காமனாக பிபிடி பார்த்தீங்கன்னா அனாட்டமி, ஃபிசியாலஜின்னு சொல்லிட்டு காமனாக படிப்பீங்க. இதுக்கு வந்து 4.5 கோர்ஸஸ்ங்க டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கிட்ட நீங்கள் ஆகும் இந்த கோர்ஸ் படிக்க. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி வந்து 3 lakhல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஓனாக கிளினிக்லாம் எடுச்சிங்கன்னா நீங்கள் நிறையா earn பண்ணலாம். பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஃபார்மசியில் உங்களுக்கு கிடைக்கிற சேலரி பார்த்தீங்கன்னா 3 lakh per annum கிடைக்கும். அதை பார்த்தா இந்த கோர்ஸ்க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 80 to 1 lakh or 2 lakh வரைக்கும் வரும். டிபெண்ட் ஆஃப் த காலேஜுக்கு வந்து மாறும். ஸோ கவர்மெண்ட்டில் இதோட சீட் பார்த்தீங்கன்னா வெறும் 70 சீட்டுன்றதால ஸோ பிபிடி வந்து பிரைவேட் காலேஜ் வந்து ஃபீஸ் அதிகமாக வந்து இதுவாகுது. ஸோ ஓவரால் இது வந்து அதர் கண்ட்ரீஸ் நம்ம ஊரை பற்றி பார்த்தீங்கன்னா பிபிடின்றது ஒரு நல்ல கோர்ஸ். ஸோ அதர் கண்ட்ரீஸில் அந்த டாக்டர்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. இந்த மெடிக்கல் லேப் டெக்னாலஜின்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் சார்ந்து நீங்கள் இருப்பீங்க. அது இல்லாமல் லேபார்டரி டெக்னாலஜி ஒரு பெரிய நிறுவனத்துக்குலாம் நீங்கள் வந்து ரொம்ப இதுவாக தேவைப்படுங்க. ஃபைசர், சிப்லா, ரான்பாக்ஸின்ற மாதிரி டாப் கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் அவங்க வந்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜி வந்து ஹையர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரொம்ப நீட் ஒரு லேப்னு ஒன்று இருந்தால் இவங்களால வந்து என்னென்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்ச இந்த வைரஸ் என்னென்ன பரவுகின்றதை கம்ப்ளீட்டாக பார்த்து சொல்ல முடியும். நீங்களும் வந்து ஓனாக லேப் வந்து அவுட் சைடில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஹாஸ்பிட்டலில் வந்து அதர் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில். இப்போ இருக்க இப்போ நம்ம பார்க்குற எல்லா பேராமெடிக்கல் கோர்ஸஸும் கவர்மெண்ட் செக்டரில் ஒரு பெரும் பங்கு வகிக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுற கோர்ஸஸ். ஸோ இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர் நம்ம ஊர்லேயே நல்ல சேலரியில் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் அதர் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா நல்ல நிறைய பேக்கேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க அடுத்து என்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் இதை படிச்சிங்கன்னா உங்களோட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இப்போ நீங்கள் அதர் கண்ட்ரீஸில் போனீங்கனாலும் உங்களோட ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட் செக்டரில் கிராமப்புறத்தில் உங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட் மூலிமா உங்களுக்கு அமையும். அது இல்லாமல் நீங்கள் ஓன் கிளினிக் ரன் பண்ணலாம். சில பிஜி கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் ஷாப்பை கிளியர் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஷாப் பண்ணும்போது நீங்கள் வந்து ஓனாக உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் வந்து ரொம்ப உதவி பண்ணும். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா சேம் 4 இயர்ஸ் தான் வரும். ஆனால் இந்த கோர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்கோப் இருக்குது இந்த கோர்ஸுக்கும். நெக்ஸ்ட் இருக்க ஸ்கோப் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னாலஜி படிச்சிங்கன்னா பயங்கர ஸ்கோப் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ப்ரௌன் ஃப்ராக்சர் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா உங்களை டாக்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது எக்ஸ்ரே தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்ரே ஸ்கேனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்ரே டெக்னாலஜி படிச்சவங்க ரொம்ப அதிகமாக இது பண்ணுவாங்க. இது கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது சென்னையில் இருக்க ஹாஸ்பிட்டல் நிறைய பேருக்கு எக்ஸ்ரே டெக்னாலஜி டெக்னீஷியன்ஸ் நிறைய ஹையர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இருக்க நம்ம கோர்ஸை பார்க்கலாம். கார்டியாலஜி, பிஎஸ்சி கார்டியாலஜின்னு சொல்லிட்டு ஹார்ட் சம்மந்தமாக நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ கார்டியாலஜி சம்மந்தமாக நீங்கள் படிச்சிங்கன்னா பயங்கர ஸ்கோப் இருக்குது. கார்டியாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டாக்டருக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. காலேஜ்னு சொல்லிட்டு தனி டிபார்ட்மெண்ட் அதுக்கு தேவையான தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப உதவி புரியமாக இருக்குது. பிஎஸ்சி கார்டியாலஜி படிச்சிங்க செம்ம ஸ்கோப் இருக்குது. நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸஸ் பயோடெக்னாலஜி. இதில் வந்து பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் சொல்லிட்டு தனியாக இருக்குது. அது இல்லாமல் மைக்ரோபயாலஜின்னு சொல்லிட்டு தனியாக படிப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே இவங்களோட அந்த லேப் டெக்னீஷியன் ஈக்குவல் 2 பேர் பார்த்தீங்கன்னா சேம் தான் வருவாங்க. பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா பிளான்ட் இவங்க ஓரியன்டாக ரிசர்ச் பண்ணுறவங்க இருக்காங்க. மைக்ரோபயாலஜி படிக்கிறவங்க வைரஸஸ் தேவையில்லாமல் ரிசர்ச் ஃபீல்டில் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க மைக்ரோபயாலஜி படிச்சுட்டு. ஸோ மைக்ரோபயாலஜின்றதும் ஒரு பெரும் பங்கு வகிக்குது பேராமெடிக்கல் கோர்ஸஸில். ஸோ இந்த மைக்ரோபயாலஜி பயோடெக்னாலஜி படிக்கிறாங்க மோஸ்ட்டாக வந்து ரிசர்ச் ஃபீல்டில் வந்து நிறைய ரிசர்ச்சில் வந்து போவாங்க. ஸோ பயங்கர ஸ்கோப் இருக்குது. பேராமெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இவங்களை வந்து ஈஸியாக ஹையர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் இருக்க கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அனஸ்தீசியா. ஸோ ஒரு அனஸ்தீசியா டாக்டருக்கு வந்து கூடவே இருக்கிறது பிஎஸ்சி அனஸ்தீசியா டெக்னாலஜி தான் தேவைப்படுவாங்க. ஸோ ஒரு ஆப்ரேஷன் டெக்னீஷியன் சொல்கிறவங்க ஒரு பெரும் பங்கு வகிக்கிறாங்க. இவங்க வந்து நடக்கிற எல்லா ஆப்ரேஷன் தேட்டர்லையும் ஒரு அனஸ்தீசியா டெக்னீஷியன் எப்பயுமே கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்களோட உதவி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து பெரும் பங்கு வகிக்கும். ஸோ பிஎஸ்சி அனஸ்தீசியா டெக்னீஷியன் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ் தான். பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, இந்த பிஓடின்னு சொல்லுவாங்க. பேஷண்ட்ஸ் அப்படி இல்லாமல் மென்டல் ரிட்டார்ட் பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிஓடி ஆக்குபேஷனல் தெரப்பி தான் அதிகமாக கொடுப்பாங்க. இது பார்த்தா இல்லாமல் ஒரு ஸ்கூலு ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்க இதில் வந்து இவங்களோட டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டை ஒரு குழந்தைய இவங்களே பார்த்துக்கிறான்ற அளவுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்க. இவங்களோட தெரப்பி பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு வந்து நார்மலாக மாறுற அளவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு சைல்டு சொல்லி கொடுத்து அவங்க வந்து கேர் பண்ணுற மாதிரி ஒரு பேஷண்ட்டை தனியாக கேர் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு தனியாக பங்கு வைப்பாங்க. ஸோ இவங்களோட ஸ்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படுது அதர் கண்ட்ரீஸில். இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஃபியூச்சரில் பயங்கர ஸ்கோப் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
பிஎஸ்சி ரேடியோகிராஃபிக் ரேடியாலஜி. மோஸ்ட்டாக ரேடியோகிராஃபிக் ரேடியாலஜி படித்தவங்க தான் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேனை வந்து அதிகமாக எடுப்பாங்க. அது இல்லாமல் டாக்டர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி மெடிசன்லாம் போட்டு எடுப்பாங்க. ஸோ ரேடியோகிராஃபி ரேடியாலஜி படித்தவங்களுக்கு கவர்மெண்ட் செக்டரில் பார்த்தீங்கன்னா அதிக வேகன்சிஸ் வரும். இப்போ கவர்மெண்ட் ஜிஹெச்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஏரியா இப்போ சென்னைக்கு ஏற்ற ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், அப்போ சேலமுக்கு ஏற்ற ஜிஹெச் இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஏரியா ஒரு பிளேஸ்னா அந்த பிளேஸுக்கு ஜிஹெச் இருக்கும். அங்கே எக்ஸ்ரே மிஷின் சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு மிஷின் இருக்கும், இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க ஒரு மிஷின் இருக்கும். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை வந்து கவர்மெண்ட் செக்டரில் பார்த்துக்கிறதுக்கு ரேடியாலஜிகிராஃபியை படித்தவங்க தான் எடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பயங்கர ஸ்கோப் வந்து கவர்மெண்ட் சைடில் இருக்குது. அதர் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்கோப் இருக்குது. ஸோ இதை வந்து ஹியூமனோட கம்ப்ளீட்டாக ஆப்ஜெக்ட்டை ஃபுல்லாக, அதாவது உடம்புல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா கூட ரேடியோகிராஃபி மூலியமாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ரேடியோகிராஃபி மூலியமாக எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு பயங்கர ஸ்கோப் வந்து நம்ம கண்ட்ரிலையும் இருக்குது, அதர் கண்ட்ரீஸ்லையும் இருக்குது. ஸோ இது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான கோர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ். இதை பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலும் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி வந்து பேஷண்டோட ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்கார்ட் சயின்ஸ் முடிச்ச ஒரு டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஸோ நம்ம ஊரில் வந்து ரெக்கார்ட் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு பேஷண்டோட ஹிஸ்ட்ரியை வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஒரு ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரினில் வந்து ஒரு மேண்டேரியான ப்ராசஸே வந்து டாக்டர்ஸ் நார்மல் டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரியை செக் பண்ணுறதுக்காக மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸை படிச்சவங்க தான் எடுப்பாங்க. ஸோ நம்ம ஊரை விட அதிகமாக அதர் கண்ட்ரீஸில் வந்து செம்ம ஆஃபர்ஸ் வந்து இதுக்கு வந்து கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேகன்சிஸ் இருக்கும். இது பார்த்தா மெடிக்கல் பில்டிங், மெடிக்கல் கோடிங்கிற மாதிரி கார்ப்பரேட் சைடில் பயங்கர ஷிஃப்ட் பேசிஸில் 8 to 5 இந்த மாதிரி ஷிஃப்ட் பேசிஸில் வந்து இந்த மெடிக்கல் சயின்ஸ் ரெக்கார்ட் முடிச்சவங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் வந்து. இதுக்கு பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30K வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபாரின் கண்ட்ரிலாம் போனீங்கன்னா மோர் தென் 1 lakh 2 lakh கூட ஏர்ன் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி வந்து மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக யாருமே மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் எடுத்து படிக்க மாட்டாங்க. இந்த எந்த கோர்ஸில் வந்து அதிகமாக ஸ்கோப் இருக்குன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு பயங்கர ஸ்கோப் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் என்ன பார்க்கலாம் வாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. ஆப்ரேஷன் தியேட்டரில் நிறைய மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் நர்சிங் சொல்கிற மாதிரி இந்த டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து அங்கே இருக்க மிஷின்ஸ், ஸோ அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறது, அது இல்லாமல் அங்கே இருக்க எல்லா ஆப்ரேஷனில் தேவையான எல்லா உபகரணமும் இவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. இவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஆப்ரேஷன் தியேட்டரில் இவங்களோட வேலையாக இருக்கிறதால மினிமம் 50,000 30,000 வந்து இந்தியாவில் இருக்கலாம். அதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா லேக்கில் தான் இருக்கும். ஸோ இவங்களோட கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்க பயங்கர இதுக்கான இந்த மாதிரி கோர்ஸ் வந்து அதிகமாக யாரும் எடுத்து படிக்க மாட்டாங்க. இந்த கோர்ஸ் ஆப்ரேஷன் டெக்னாலஜி அவ்வளோ யூஸ்ஃபுல் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் டெக்னாலஜி. இந்த டயாலிசிஸ் டெக்னாலஜி படித்தாலும் பயங்கர ஸ்கோப் இருக்குது. டயாலிசிஸ் டெக்னீஷியன் சொல்லிட்டு ஒரு மல்டிநேஷனல் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ டயாலிசிஸ் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த டயாலிசிஸ் ஆப்ரேஷன்லாம் பண்ணுற இடத்துல இவங்க தான் மேஜர் ரோலை வந்து பண்ணாங்க. ஸோ இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனாக அறிஞ்சு புரிஞ்சு படிங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு சேலரி பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இப்போ நம்ம பார்த்த டாப் பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து வேகன்சிஸ் கவர்மெண்ட் செக்டரில் 2023 2025 நிறைய வேகன்சிஸ் வந்து ஹையர் பண்ணி இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து நிறைய பேராமெடிக்கல் கோர்ஸ் சம்மந்தமான தேவைப்படுறாங்க. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த பேராமெடிக்கல் டெக்னீஷியன் நிறைய பேர் தேவைப்படுறதால ஈஸியாக வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் வந்து அதிக பேர் டெக்னீஷியன்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாமில் கம்மியான மார்க்கில் கூட ஈஸியாக இந்த காலகட்டத்துக்கு நம்ம எடுத்துப்பாங்க. இந்த டைமில் 2023 2025 நிறைய பேர் வேகன்ட்டில் நம்ம போனால் நம்ம ஃபியூச்சர் வந்து பயங்கரமாக இருக்கும். அதில் நம்ம ஏஷியா கண்ட்ரீஸ், யூரோப் கண்ட்ரீஸ் அண்ட் யூஎஸ் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா இதோட வேகன்சிஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். சாலரிஸ் வந்து அதிகமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த டாப் பேராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கு டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதோட பார்த்த பேராமெடிக்கல் கோர்ஸ் எல்லாமே வந்து 50K வந்து ஒரு 2 lakhs நம்ம கம்ப்ளீட்டாக அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கே கம்மியாக படிக்கணும் சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்படுனா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு தேவையான பர்டிகுலராக ஃபீஸ்லாம் எந்த காலேஜில் கம்மியாக இருக்குது, சென்னையா தமிழ்நாடு சுற்றி எங்கே இருக்குன்றதை இன்னொரு வீடியோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.